ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் மஷ்ரூம் கிரேவி. இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, பூரி, அப்புறம் வெஜிடபிள் புலாவ் இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி, செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 சின்ன சைஸில் 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு நான் பிரிஞ்சி இலை மட்டும்தான் போட்டு தாளிக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, வெங்காயம், இது எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கின பிறகு மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க, ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற சால்ட்டு நான் இப்போவே போட்டுட்டேன். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ ஈஸியாக வதங்கிடும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம போட்ட மசாலா பவுடர்ஸ் எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு பாக்கெட்டு மஷ்ரூம் க்ளீன் பண்ணி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மஷ்ரூமை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். மஷ்ரூமை ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மூடியை திறந்து பெரட்டி விடணும். இப்போது நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவிக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப மூடி வைங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காளான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் கிரேவியை வெஜிடபிள் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். இந்த வெஜ் புலாவுடைய வீடியோக்கான லிங்க்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.